மா சொல்லுடா. கிளம்பிட்ட வேலைக்கு? கிளம்புறேம்மா. கிளம்புறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசலான்னு வந்தேன். என்கிட்ட ஒரு விஷயம் பேசணுமா? என்கிட்ட ஒரு விஷயம் பேசுறதுக்கு என்ன இருக்குது? எதுவுமே இல்லையே. என்ன பேச போறான்னு தெரியல. சொல்லுடா, என்ன விஷயம் பேச போற? சொல்லு. கண்மணி அக்கா, இப்பதான் தூங்கி இருந்தீங்களா? ஆமா தாமரை, ஆமா இப்பதான் தூங்கி எஞ்சமா. மேனேஜர் கால் பண்ணாருன்னு சொன்னீங்க நேற்று சாயந்தரம். என்ன சொன்னாரு? நேற்று தானக்கா சொன்னேன் காலையில கிளம்பி வர சொன்னாருன்னு சொல்லிட்டு. நான் எல்லாருக்கும் நான் சாயந்தரமே ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், இந்த மாதிரி காலையில 10 மணிக்கெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் 8:30 மணி ஆகுது டைம். சரி உங்ககிட்ட ஒரு குரலை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். பார்த்தா இப்பதான் நீங்க தூங்கி ஏஞ்சிக்கிறேன்னு சொல்றீங்க. 10 மணிக்கு தானே தாமரை வர சொன்னேன். 10 மணிக்கு தானே, அதுக்குள்ள நான் ரெடி ஆயிடுவேன். ரெடி ஆயிட்டு வந்துடுவேன். லேட்டெல்லாம் ஒன்றும் ஆகாது. மத்த எல்லாரையும் நீ சொல்லு, சீக்கிரம் வர சொல்லு. நம்ம எல்லாம் கரெக்ட் டைம் போயிடுவோம். அவளுங்க தான் ஆடி அசந்து சிங்காரிச்சுன்னு வரத்துக்கு லேட் ஆகும். அவளுங்க கிட்ட முதல்ல சொல்லு. தெரியும் அவளுங்க இப்படிதான் லேட் பண்ணுவாளுங்கன்ட்டு தான். அதனால தான் நான் சாயந்தரமே சொல்லிட்டேன், 9 மணிக்கெல்லாம் வந்துடணுமா எங்க வீட்டாண்ட அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன் நானு. 9 மணின்னு சொன்னியா? அப்பனா 10 மணிக்கு தாமா வருவாளுங்க. நான் தெரியல தாமரை, என் புள்ள வந்து உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்றான். எப்பயுமே இந்த சொல்ல மாட்டா, இப்ப சொல்றான். நான் தெரியல, கேட்டு வரேன் நான் எதுன்ட்டு. சரிக்கா கேட்டம்மா, வந்தமா ரெடி ஆகணுமா, வீட்டுக்கு வந்தமான்னு இருக்கா, லேட் பண்ணிட்டு போறீங்க. சரி நீ போ, நான் வரேன். சொல்லுடா, நான் முக்கியமான விஷயம் என்ன வந்து கம்முனே உட்காந்துக்கிறேன். லோன் இன்னைக்கு வாங்குறேன்னு சொல்லி சொன்னீங்க, எவ்வளவு காசு தருவாங்க? ஏன் எவ்வளவு காசு கொடுத்தா என்ன? நான் தான் வந்து அதை செலவு பண்ண போறேன். நீ எதுக்குடா கேக்குற? யமஹான் ஒரு வண்டிமா, அது வந்து சூப்பரா இருக்குமா. மாடலும் சரி, அந்த சவுண்டும் சரி, எல்லாமே நல்லா இருக்குமா. அது வாங்கணும்னு ஒரு ஆசை. சரி முன்பணம் கட்டிட்டு கூட நம்ம மாசம் வந்து அந்த டியூ மாதிரி கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாமா கேக்குறேன். வண்டி வாங்கி கொடுமா எனக்கு. ஏண்டா, இருக்கிற வண்டியே நீ ஓட்டத்துக்கு உன்னால முடியல. உங்ககிட்ட வண்டி இல்லைன்னா பரவாயில்ல, நீயே ஒரு வண்டி வச்சு நிற்கிற. இன்னொரு வண்டி வேணும்னு வேற ஆசைப்படுற. இதெல்லாம் நியாயமா நீ பேசுறது? அத்தை இந்தாங்க டீ குடிங்க. ஏமா வைஷ்ணவி, உன் புருஷன் பேசுறது நியாயமா இருக்குதா? அவன்கிட்ட வண்டி இல்லைன்னா பரவாயில்ல, ஒரு வண்டி வச்சுன்னு இருக்கிறான். இன்னொரு வண்டி நம்ம பேர் சொன்னோமா? குமுகாவா என்னடா பேர் சொன்ன? குமுதாவாடா என்னடா பேர் சொன்ன? சொல்லுடா வைஷ்ணவி கிட்ட. உங்ககிட்டயே வந்து சொல்றாரு அத்தா இவரு. என்கிட்ட 1 மாசமா புலம்பின்னுக்கிறாரு. அவங்க ஃப்ரெண்டோ யாரோ ஒருத்தவங்க வச்சுருக்கிறாங்களா அந்த வண்டி. நல்லா டபன்னு ஏதோ சவுண்ட் வருமா. அந்த சவுண்டுக்காகவே நான் வாங்குறேன், சூப்பரா இருக்குது தெரியுமா, நல்லா இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிங்கிறாரு அத்தை. அவர்கிட்ட வண்டி இல்லைன்னா பரவாயில்ல அத்தை. என்ன அத்தை உங்க புள்ள பேசுறது நியாயமா? பாருமா, என்ன மாதிரியே நீயும் பேசுற பாரு. நானும் இப்படிதாம்மா சொன்னேன். இவனை காசு வாங்குறோம், லோன் வாங்குறோம், அது 1 வருஷமா கட்டணும். நம்ம வாங்குற காசு ஒரு நியாயமா ஒரு பிரயோஜனமா செலவு பண்ணணுமா? இந்த மாதிரி எல்லாம் செலவு பண்ணா எப்படி அர்த்தம்? அப்பனா எனக்கு வாங்கி தர மாட்டீங்களா? தருவேன் தரமாட்டேன் அதை மட்டும் சொல்லுங்க. நீங்க சும்மா தேவையில்லாம பேசாதம்மா. ஏங்க அத்தை வந்து கரெக்டா தானே பேசுறாங்க. உங்ககிட்ட இல்லன்னா பரவாயில்ல, நீங்க கேட்கலாம். உங்ககிட்ட இருக்குல்ல, அதெல்லாம் ஒண்ணும் தேவை கிடையாது. அத்தை வாங்கி என்ன செலவு பண்றாங்க, இப்படி வீட்டுக்கு தான் செலவு பண்ணுவாங்க. அவங்க போக்குல அவங்க விடுங்க. அப்பனா உங்க இஷ்டத்துக்கு நீங்க செலவு பண்ணுவீங்க, என் இஷ்டத்தை வந்து கேட்கறதுக்கு இங்க ஆள் கிடையாது. அப்படித்தானே நீ சொல்ற? நீ எங்க அம்மா கிட்ட தானே நான் கேக்குறேன். உங்க அம்மா கிட்ட போய் வாங்கிட்டு வந்து நான் சொல்றேன். நீ எதுக்கு வரதுல? எங்க அம்மா அப்பா கிட்ட நீங்க எப்படி கேட்பீங்க? எங்க அம்மா அப்பா வாங்கி குத்த வேண்டியதானே வெளியே நிக்குது, திருப்பி வேற கேட்பீங்களா? அதுக்கு உங்க அம்மா வண்டி வாங்கி கொடுத்தாங்கன்னா காலத்துக்கும் அந்த ஓட்ட வண்டியில நான் ஓட்டி நிக்கணும் அவசியமா? என்னது, எங்க அம்மா வாங்கி குத்த வண்டி ஓட்ட வண்டியா? இருங்க நான் போயிட்டு பேரிச்சம்பழம் அதெல்லாம் வித்துன்னு வருவாங்க, அவங்க கிட்ட நான் போட்டுறேன் அந்த வண்டிய. ஈயம் பித்தாளிக்கு பேரிச்சம்பழம்னு வருவான், அவங்கிட்ட நீ போட்டேன்னு வச்சுக்கோ, அந்த வண்டிக்கு 100 ரூபாய் கூட கொடுக்க மாட்டான். போ, சும்மாவே எடுத்துக்கிற அப்படின்னு சொல்லுவான். சும்மாவே அவங்ககிட்ட வண்டி குத்த அனுப்பு, அதுதான் அதுக்கு தகும். நீங்க மட்டும் சும்மா சவுண்ட் வருமா, அந்த வண்டியில சவுண்ட் வரும் அப்படின்னா வந்து ஒரு ஹெட்செட் வந்து வாங்கிங்க. போன்ல வந்து பாட்டு கேட்கற மாதிரி டம்னு சவுண்ட் வரும், அந்த மாதிரி வந்து பாட்டு கேளுங்க. அது நீ சவுண்ட் வரும் அப்படின்றதுக்காக ஒரு வண்டி வாங்குவீங்களா நீங்க? இல்லன்னா ஒரு ட்ரம்ஸ் விற்கும், குழந்தைங்களாம் விளையாடுவாங்க பாரு, 1000 ரூபாய் 1500 ரூபாய் எவ்வளவு நினைக்கிறாரு. அந்த ட்ரம்ஸ் ஒண்ணு வாங்கிக்கோங்க, அது 2 குச்சி கொடுப்பாங்க, எடுத்து அடிச்சுன்னு கிடங்க. நீங்க சொல்ற மாதிரி சவுண்ட் வரும் அதுலயும். 1000 ரூபாய் 2000 ரூபாயிலே முடிஞ்சிடும். ஆமாண்டா, எனக்கு வைஷ்ணவி சொல்றதான் கரெக்ட்னு தோணுது. 2000 ரூபாய் நான் வந்து உங்ககிட்ட கொடுத்துறேன். நீ வந்து ட்ரம்ஸ் ஒன்னு வாங்கி வச்சுக்கடா. நீ அவதான் என்ன புரிஞ்சுக்காம பேசுறா. நீ என் அம்மா தானே, நீயும் என்ன புரிஞ்சுக்காம பேசுவ. நீ யாரா இருந்தாலும் சொல்றது நியாயமா இருந்தா வந்து யாராவது கேட்பாங்கடா, அது முதல்ல புரிஞ்சுக்கிட்டாடி பையா. நானும் எங்க அம்மா பேசினுக்கிறோம். நீ போடி, நீ போய் வெளியே, உனக்கு வேலை எதுனா இருந்தா நீ செய் போ.
நாங்க 2 பேரும் பேசுறதுல நீ தலையிடாத போ. ஆமா, தலை விடுறாங்க கைய விடுறாங்க. நீங்க எதனா பேசிட்டு போங்க, எனக்கு என்ன வந்துச்சு. அத்தை, நான் போயிட்ட பிறகு அவர் எதனா சொல்லி உங்களை சமாளிக்க பாப்பாரு. நீங்க என்ன சொன்னாலும் நீங்க சமாதானம் ஆவாதீங்க. நான் வந்து வாங்கி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுங்க. நான் வாங்கி கொடுக்க மாட்டேம்மா, அவன் என்ன சொன்னாலும். அந்த வண்டியில வந்து பிரேக்கே பிடிக்க மாட்டேங்குதுமா. அடிக்கடி நான் ஆயில் மாத்திரம் அப்ப கூட சரியாவே இல்ல. ஓட்ட வண்டி தாமா அது. அதுக்காக தானே அந்த வண்டி வாங்க போறேன். சரிடா, அப்பனா வந்து கம்மியா ரேட்ல இருக்கதா பாரு. அதிகமா ரேட்ல இருக்குன்னு ஏன் சொல்ற? நீ உனக்கு தேவை வண்டி தானடா. ஆஹா, வாங்கி கொடுத்தா எனக்கு அது வாங்கி கொடுங்க, இல்லைன்னா எனக்கு வண்டியே தேவையில்லை. சரி வண்டி தேவையா? சரிடா. எனக்கா வண்டி வாங்கி கொடுக்க மாட்டேன்றீங்க? நீங்க வண்டி வாங்கி கொடுக்காம அந்த காசை நீங்க என்ன செலவு பண்ண போறீங்க நான் பாக்குறேன். இரு, என்கிட்ட தானே எத்தனை வந்து கொடுப்பீங்க, இதை வாங்கினுவா அதை வாங்கினுவான்னு சொல்வீங்க. அப்ப நான் பாத்துக்கிறேன். ஹலோ மீனா, சீக்கிரம் வாமா, டைம் ஆகுது. ஆமா, நிஷாவை அங்க எல்லாரும் ஒரு குரல கூப்பிட்டு வா. கூப்பிட்டு நீ வா. உக்காண்டு தாங்க நாங்க வந்தவொடனே கிளம்ப வேண்டியதுதான். சரி சட்டுன்னு வாமா. வைக்கிறேன். ரெடி ஆயிட்டாங்க அக்கா, 10 நிமிஷத்துல வந்துடுறேன். நிஷாவை எல்லாரையும் கூப்பிட்டு அப்படியே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுது. நல்ல வேலை மணி, 9 மணி டைம் சொன்னேன். அதனாலதான் அவ்வளவு சீக்கிரம் வந்து உட்காந்துக்கிறாங்க. இல்லன்னு வச்சுப்பா, இன்னும் லேட்டா தான் ஆகும் பாரு. ஏன்க்கா வைஷ்ணவி மூஞ்சியா உம்முன்னு வச்சுருக்கிறா? என்னாச்சு? காலையில உங்க பையன் வேற ஏதோ பேசுன்னு சொல்லியிருந்தாருக்கா, என்னக்கா? நம்மள மட்டும் இவ்வளவு சீக்கிரம் வந்து உட்கார வச்சுக்கிறாங்களே, இன்னும் ஆளே காணும் பாரு. எவ்வளவு நேரம் நம்ம உட்கார்றது? கிளம்பிட்டாங்களா? அதோ 10 நிமிஷத்துல வந்துருவாங்கன்னு சொல்லிச்சு தாமரை. வந்துருவாங்க, இரு போலாம். நான் கம்பல் செயின் ஆச்சு விட்டு வந்திருப்பேன் கடையில. எனக்கு கூப்பிட்டு இவ்வளவு சீக்கிரம் உட்கார வச்சுருக்கு ரெண்டு அக்கா. என்ன பேபி, என்ன சொல்லுது பிங்கி? அது ஒண்ணும் இல்ல, அவ கடையில இருந்தா வச்சு நான் கம்பல் செயின் எல்லாம் வித்து வந்திருப்பேன். அவ்வளவு சீக்கிரம் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுக்கிறாங்க பாரு அப்படி சொல்லுது. ஏன் பிங்கி, நீ வரத்துக்கு எத்தனை நாள் லேட் ஆகிக்குது? நாங்கெல்லாம் உட்காந்து தானே உன்னை கூப்பிட்டு போறோம். நாங்க இந்த மாதிரி அர்ஜென்ட் பண்றோம், கிளம்பலாம்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் நீ அவங்களுக்காக உட்கார மாட்டியா? உனக்காக அவங்க அவ்வளவு நேரம் உட்காராங்க, நீ நம்ம அப்படி பேசுற? நீ எனக்கா சொல்லுவ டைம் ஆகுதுன்னு, அதனாலதான் நான் கேட்டேன். சரி, அதை விடுத்தாம எவ்வளவு லோன் காசு 50,000 சொல்லிக்கிட்டாரு மேனேஜர். ஆமா, 50,000 தான். 50,000 வண்டி வருமாமா? யமகான ஏதோ ஒரு வண்டி இருக்குதாமே, அந்த வண்டி வருமா? ஏன் அத்தை, அவருக்கு இந்த வண்டி வாங்கி தர போறீங்களா? எதுக்கு அதை பத்தி விசாரிச்சு நிக்கிறீங்க? இல்லம்மா, அது எவ்வளவு ரேட்டா இருக்கும்னு நான் கேட்டு வைக்கிறேன். அது ரேட்லாம் எனக்கு தெரியாதுக்கா. நான் வேணா எங்க வீட்டுக்காரர்கிட்ட வேணா கேட்கறேன் எவ்வளவு ரேட் என்ன இருக்கும்ட்டு. எனக்கு தெரியாதே. வண்டி எடுக்க போறீங்களா காசு வாங்கி? இல்லம்மா, வண்டி வாங்கிடுன்னு காலையில சண்டை போடுறாமா அவன். வண்டி தான் இருக்குதுல்லம்மா, அதை சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் தாமரை அவன். சரிக்கா, உங்களுக்கு ஓகேனா நீங்க வாங்கி கொடுத்துட வேண்டியதானே? சரி, நீ கேளுமா, உங்க வீட்டுக்காரர் வந்தாருன்னா சாயந்தரம் எவ்வளவு என்னன்னு கேட்டு வை. கம்மியா தான் வாங்கலாம், இல்ல அதிகமா இருந்துச்சுன்னா நான் வாங்கி கொடுக்க மாட்டேமா. ஜாலிதான் வைஷ்ணவிக்கு. இதுக்கப்புறம் நல்லா யமகா வண்டியில போற வைஷ்ணவி நீ உங்க வீட்டுக்கார கூட ஜாலியா? ஆமா ஆண்டி, ஜாலியா போவேன், ஜாலியா.